இலக்கியா இருந்துட்டு இப்போ என்னென்னமோ நெனச்சாங்க. அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வந்து செக் பண்ணி பார்த்து, கடைசில உண்மை என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பத்மினி டாக்டர் இருந்துட்டு, எதுக்காக இப்படி மாத்தி சொன்னாங்க? அஞ்சலியோட வயித்துல குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்மாவே தெரியும். ஆனா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி மாத்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே குழப்பத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது நடக்கிறது எல்லாமே வந்து நல்லதுக்காக தான் நடக்குது. நமக்கு சாதகமா தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுதான் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் அவளுக்கு இப்போ தெரிய வர்றது கிடையாது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20% கேட்ட இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே கழட்டி விட்டிருந்தா, அந்த 20% ஓட வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஆனா மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைய எஸ்எஸ்கே கிட்ட கொண்டு போய் இந்த அஞ்சலி எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிற போறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த மகேஷ் இருக்கான் இல்லையா? அவன அடி அடின்னு அடிச்சு விசாரிக்கும்போது, மகேஷ் இருந்துட்டு இப்போ எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அதாவது எஸ்எஸ்கே கிட்டயும், தாக்ஷாயணி கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காக அஞ்சலிய அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்க? அஞ்சலிய எதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்ட எஸ்எஸ்கே இருந்துட்டு முடிவு பண்ணிட்டாரு. அந்த சொத்துல பாதி சொத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுக்கு வரணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா கிளம்ப போகுது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ எஸ்எஸ்கேவும், தாக்ஷாயணியும் வந்துட்டு இந்த மகேஷ வந்து பார்த்தீங்கன்னா, அடியோட வந்து பார்த்தீங்கன்னா விட்டுர்றாங்க. அந்த உண்மைய வாங்கிட்டு அப்படியே விட்டுர்றாங்க. ஆனா, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகேஷ் வந்துட்டு நல்லாவே யோசிச்சு பார்க்குறான். அப்படி உண்மையிலேயே எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள அடிச்சிருப்பாங்க? இந்த எஸ்எஸ்கேவுக்கும், அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இலக்கியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆகாது. இவுங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இது அஞ்சலியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட உண்மைகள் எல்லாத்தையுமே நம்மளே சொல்லிடலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ண ஆரம்பிச்சுறான். அது மட்டும் இல்லாம, இப்போ அந்த மொத்த சொத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திக்கும், அஞ்சலிக்கும் கிடைக்க போகுது இல்லையா? அதுல ஆரம்பத்துல 20% மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போறதா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 50% வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த மகேஷ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, நமக்கு இதுல என்ன லாபம்? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஸியா வந்து பங்கு பிரிச்சுட்டு போயிடுவாங்க. நமக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. கடைசில அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, நடு ரோட்ல நின்னுருவா. அதுக்கு முன்னாடியே நம்ம கார்த்திக் கிட்ட உண்மைய சொல்லி கொஞ்சம் பணத்த கறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மகேஷ் வந்துட்டு கை கால்லலாம் கட்டோட வந்து பார்த்தீங்கன்னா, நேரா வந்து மகேஷ் முன்னாடி நிக்க ஆரம்பிச்சுடுறான். ஒரு பக்கம் "டேய் மகேஷ் எதுக்காகடா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து நிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான், கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிச்சுடுறான். அதாவது "நீ எனக்கு கொஞ்சம் பணம் குடுத்தா போதும். உங்க சொத்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அஞ்சலி வந்துட்டு கௌதம்க்கு குடுக்காம மொத்த சொத்தையும் ஆட்டைய போடணும்னு நெனச்சா, ஆனா எஸ்எஸ்கே வந்துட்டு பல பிரச்சனைகள வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணி, இப்போ இந்த சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாதி சொத்த அவங்களுக்கு வந்து எழுதிக்கிறதுக்காக வந்து ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ, அஞ்சலியோட சுயரூபத்த எல்லாத்தையுமே நான் ஆதாரமா வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா ஆதாரத்தையுமே காட்டிர்றான். இந்த அஞ்சலி வந்துட்டு என்னதான் பத்மினி கிட்ட, டாக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தப்பிச்சாலுமே கூட, மகேஷ் கிட்டயும், அதே மாதிரி எஸ்எஸ்கே கிட்டயும் வசமா சிக்க போறது உறுதியாயி போச்சு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.